السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: من قرأ حرفا من كتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها. لا أقول ألف لام ميم حرف، ولكن ألف حرف ولام حرف وميم حرف. رواه திருமிதி. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக நிலச்சரிவினாலும் மழையின் காரணத்தினாலும் பாதிக்கப்பட்ட வயநாட்டு மக்களின் மீதும், இன்னும் உலகத்தில் சிரமங்களுக்கும் துக்கங்களுக்கும் துயரர்களுக்கும் ஆளாக்கப்பட்டு வாழ்வதற்கே மிக சிரமமான நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துஆவோடு இந்த வார தஜ்வீதினுடைய வகுப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். தொடர்ந்து 4 வாரங்களாக தஜ்வீதினுடைய வகுப்பை நாம் நடத்தி வருகின்றோம். அதிலே எண்ணிலடங்காத முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நாம் பகிர்ந்துள்ளோம், தெளிவுபடுத்தி உள்ளோம். முந்திய பாடங்களை பார்க்காத மாணவர்கள் முந்திய பாடங்களை பார்த்துவிட்டு இந்த பாடத்தை பார்க்க வாருங்கள். முந்திய பாடத்தை பார்ப்பதினால்தான் இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். முந்திய பாடங்களில் எதை பற்றி படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், லிஹனை பற்றி படித்திருந்தோம். லிஹன் என்றால் என்ன? லிஹன் என்பது 2 வகைப்படும். ஒன்று லிஹனே ஜலி, இன்னொன்று லிஹனே ஹஃபி. லிஹனே ஜலி என்றால் என்ன? பெரிய தவறு. எதெல்லாம் பெரிய தவறாக வருகிறது? 4 விஷயங்கள் பெரிய தவறாக வருகிறது. ஒன்று, ஒரு எழுத்தினுடைய இடத்திலே வேறு ஒரு எழுத்தை வைத்து ஓதுவது. 2, ஒரு எழுத்தை கூட்டுவது குறைப்பது. 3, ஜேர் ஜபர் பேஷ் இருக்கக்கூடிய இடங்களிலே சுக்குனை வைத்து ஓதுவது. 4, ஷத்து இருக்கக்கூடிய இடங்களில் ஷத்தை எடுத்து ஓதுவது, ஷத்து இல்லாத இடங்களில் ஷத்தை வைத்து ஓதுவது. இதெல்லாம் லிஹனே ஜலி, பெரிய தவறுகள். இப்படி தவறாக ஓதுவது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அப்படி ஓதுபவருக்கு அது பாவத்தை ஏற்படுத்திவிடும் என்று படித்திருந்தோம். லிஹனே ஹஃபி என்றால் என்ன என்பதை படிக்கும்போது, மெல்லினமாக ஓத வேண்டிய இடத்தில் வல்லினமாகவும், வல்லினமாக ஓத வேண்டிய இடத்தில் மெல்லினமாகவும் ஓதுவது லிஹனே ஹஃபி, சிறிய தவறு. இப்படி சிறிய தவறோடு ஓதுவது மக்ரூஹாக, வெறுக்க தகுந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்லியிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து தஅவூது, பஸ்மலா, சூரா எப்படி ஓதுவது என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதை தொடர்ந்து இன்று 25வது பக்கத்தினுடைய பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ நம்ம படிக்க போகிற இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம். ஏன் ரொம்ப முக்கியமான சட்டம் அப்படின்னா, இப்போ படிக்க போகிற இந்த சட்டம் தான் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் வரும். தஜ்வீது பாடமே ஒரு முக்கியமான பாடம். அந்த முக்கியமான பாடத்திலும் முதன்மையான முக்கியத்துவம் பெற்ற பாடம்தான் இன்று நாம் படிக்கக்கூடிய பாடம். இப்போ எல்லாருமே ஏறத்தாழ ஒரு அரை ஜுஸுக்கு மேலே மனனம் செய்தவர்கள் நமது வகுப்பிலே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த பாடங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நினைவில் வரும், ஆம் இந்த இடத்துல இப்படி இருந்தது, நம்ம அதை இப்படி ஓதி இருந்தோம் தஜ்வீது தெரியாமல். இப்போ தஜ்வீது தெரிஞ்சதற்கு பின்னாடி நம்ம அப்படி ஓதக்கூடாது, இப்படி தான் ஓதணும்னு சொல்லி உங்களுக்கு அது நிச்சயமாக தெரிய வரும். எதை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சுக்குன் பெற்ற நூனை பற்றியும் இரட்டை குறியீடுகள், அதாவது தோய் ஜபர் தோய் ஜேர் தோய் பேஷ் பெற்ற எழுத்துக்களை பற்றியும். இந்த தோய் ஜபர் தோய் ஜேர் தோய் பேஷ் என்பது நாம் சிறுபிராயத்தில் யஸ்ஸருல் குர்ஆன் ஓதும்போது படித்திருப்போம். ஆலிம் வகுப்பு ஓதக்கூடியவர்கள் நசபு ரஃபு ஜர்ரு என்று என்ன செய்திருப்போம், படித்திருப்போம். இங்கே தஜ்வீதினுடைய பாடத்தில் இந்த தோய் ஜபர் தோய் பேஷ் தோய் ஜேருக்கு பொதுவாக ஒரு பெயரை சூட்டுவார்கள். அது என்னவென்றால் தன்வீன் என்று சொல்லிவிடுவார்கள். தன்வீன் என்று சொன்னாலே நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அது தோய் ஜபர் தோய் ஜேர் தோய் பேஷ் அப்படிங்கிறதுக்கு தான் தன்வீன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணுங்க, விளங்கி கொள்ளணும். அதே போன்று சுக்குன் பெற்ற நூனுக்கு என்ன சொல்வார்கள் என்றால் நூனே சாக்கீன் என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள், அல்லது நூனு சாக்கீன் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அப்போ நூனு சாக்கீன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப குழம்ப வேண்டாம். ஒரு நூன் போட்டு அதுக்கு மேலே ஒரு சுக்கூன் இருந்தால் அது நூனே சாக்கீன். தன்வீன் பெற்ற எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு எழுத்துக்கு மேலே தோய் ஜபரோ தோய் ஜேரோ தோய் பேஷோ இருந்தால் அது தன்வீன் பெற்ற எழுத்து. அப்போ தோய் ஜபருக்கு என்ன தன்வீன் சொல்வீங்க, தோய் ஜேருக்கு என்ன தன்வீன் சொல்வீங்க, தோய் பேஷுக்கு என்ன தன்வீன் சொல்வீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு தனித்தனியான ஒரு தன்வீன் அப்படிங்கிற பேர் என்னதில் இல்லை. பொதுவாகவே இந்த மூணுக்குமே சேர்த்து தன்வீன் என்கின்ற பெயரை என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க. ஏன் இது மூணுக்கும் சேர்த்து ஒரே பேரை சொல்கிறாங்க? நம்ம சின்ன பிள்ளையில் ஓதும்போது தோய் ஜபர்னு படித்தோம், தோய் ஜேருன்னு படித்தோம், தோய் பேஷுன்னு படித்தோம். அது மாதிரி ஆலிம் வகுப்பு ஓதும்போது நசபுன்னு படித்தோம், ரஃபுன்னு படித்தோம், ஜஸ்முன்னு படித்தோம், கஸ்ருன்னு படித்தோம், ஜர்ருன்னு படித்தோம். இப்படி மூணுக்குமே வேறு வேறு பேர் தானே படித்தோம். இதில் மட்டும் ஏன் தன்வீன்ட்டு ஒரே பேராக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரே பதில் தான். என்ன அப்படின்னா, இந்த மூணு குறியீடுக்கும் ஒரே சட்டம் தான் வரும். தோய் ஜபர் வந்தால் ஒரு சட்டம், தோய் ஜேர் வந்தால் ஒரு சட்டம், தோய் பேஷ் வந்தால் ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடத்தில் வராது. அதனால் பொதுவான பேராக என்ன செஞ்சிடுவாங்க, தன்வீன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை சொன்னால் இதை பற்றி விளக்கம் போகும்போது இன்னும் கொஞ்சம் பெரிதாக விளக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதனால் இதற்கு பொதுவான ஒரு பேரை என்ன செஞ்சுறாங்க சொல்லிடுறாங்க. அப்போது சுக்குன் பெற்ற நூன் அப்படின்னு சொன்னால் என்னங்க, ஒரு நூனை போட்டு அந்த நூனுக்கு மேலே சுக்குன் இருந்தால் அது சுக்குன் பெற்ற நூன். ஒரு எழுத்து எழுதப்பட்டு அந்த எழுத்துக்கு மேலே தோய் ஜபரோ தோய் ஜேரோ தோய் பேஷோ இருந்தால் அதுக்கு தன்வீன் பெற்ற எழுத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதை நல்லா விளங்கிக்கிட்டீங்க நீங்கள். இப்போ இன்னொரு கேள்வியும் என்ன செய்யும் வரும், சுக்குன் பெற்ற நூனையும் தன்வீன் பெற்ற எழுத்தையும் ஏன் ஒரே பாடத்தில் சொல்லணும்? மற்ற எவ்வளவோ இருக்குது. தோய் ஜபர் தோய் ஜேர் தோய் பேஷுக்கு முன்னாடி ஜேர் ஜபர் பேஷ் தானே வரும். அப்போது சுக்குன் பெற்ற எழுத்தோட ஜபர் ஜேரை சொல்லலாமே, அதை விட்டுட்டு ஏன் தோய் ஜபர் தோய் ஜேர் தோய் பேஷ சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என்ன செய்யும் வரும். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுக்குன் பெற்ற எழுத்துக்குரிய உச்சரிப்பும் தன்வீன் பெற்ற எழுத்தினுடைய உச்சரிப்பும் ஒரே தொனியில் இருப்பதனால இதை ரெண்டையும் ஒரு சேர்ந்து ஒரே சட்டத்தில் கொண்டு வராங்க. உதாரணமாக நீங்கள் யஸ்ஸருல் குர்ஆன் ஓதியிருப்பீங்க. ஓதும்போது நம்ம எப்படி ஓதியிருப்போம், உதாரணமாக எழுத்து கூட்டி நம்ம ஒரு வாட்டி ஓதி பாருங்களேன், ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பு வருதான்னு பார்ப்போம். அலிஃப் நூன் ஜபர் அன், அலிஃப் போட்டு நூன் போட்டு அலிஃபுக்கு ஜபர் வைத்து நூனுக்கு சுக்குன் வைத்து நாம் படித்தா என்னென்னு படிப்போங்க, அன் அப்படின்னு படிப்போம். அன்னு தானே படிப்போம். இப்போ அதே மாதிரி நூன் இல்லாமல், சுக்குன் பெற்ற நூன் இல்லாமல் வெறும் அலிஃபை போட்டு அதுக்கு மேலே தோய் ஜபரை போட்டால் அதை எப்படி தான் படிப்போம், அன். அலிஃப் நூன் ஜபர் அது அன் தான்.
அலிஃப் தோய் ஜபர் அதுவும் என்னதுதான் அன் தான். அப்போ பாருங்கள், அந்த உச்சரிப்பினுடைய அந்த அமைப்பில் இரண்டும் ஒரு சேர்ந்து இருப்பதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே பாடத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், அலிஃப் நூன் ஜேர் இன், அப்படி தானே? அலிஃப் தோய் ஜேர் இன், அது மாதிரி என்ன சொல்லுவோம்? அலிஃப் நூன் பேஷ் உன், அலிஃப் தொய் பேஷ் உன், இல்லையா? அப்போது அலிஃப் வச்சு நூன் வச்சு படித்தாலும் அன்னு தான், நூன் இல்லாமல் தொய் சபர் வச்சு படித்தாலும் ஒன்று தான், அன்னு தான், இன்னு தான். அப்போது அந்த உச்சரிப்புகள் ஒரே தொனியில் வருவதனால இந்த இரண்டு சட்டத்தையும் ஒரே பாடத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீன் பெற்ற எழுத்துக்கும் 4 சட்டங்கள் இருக்கிறது. சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீன் பெற்ற அந்த எழுத்திற்கும் 4 விதமான சட்டங்கள் இருக்கிறது. அந்த 4 சட்டங்கள் சுக்குன் பெற்ற நூனிலும் தன்வீன் பெற்ற எழுத்திலும் வந்தால் அதனை நாம் இங்கே சொல்லக்கூடிய தஜ்வீதின் முறைப்படி நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். சுக்குன் பெற்ற நூனுக்கான முதல் சட்டம் என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கான பாடத்தில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தன்வீன் பெற்றதற்கான எழுத்துக்கான முதல் சட்டம் என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கான பாடத்தில் பார்ப்போம். சுக்குன் பெற்ற நூனுக்கான முதல் சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இல்ஹார். எல்லாரும் அதை ஒரு முறை சொல்லி பாருங்கள். இல்ஹார், அலிஃப் லோய் ஹா ரா, இல்ஹார். இல்ஹார் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தி ஓதுவது என்று அர்த்தம். இதில் வெளிப்படுத்தி ஓதுவது, மறைத்து ஓதுவது, இணைத்து ஓதுவது, புரட்டி ஓதுவது என்று 4 சட்டம் இருக்கிறது. இதற்கு நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் 4 சட்டங்கள் உள்ளது. 4 சட்டங்கள் என்ன? வெளிப்படுத்தி ஓதுவது, மறைத்து ஓதுவது, இணைத்து ஓதுவது, புரட்டி ஓதுவது. மறைத்து ஓதுவதுனா எப்படி மறைக்கிறது? எழுத்து தான் தெளிவாக இருக்கே குரானில், எப்படி மறைக்கிறது? வெளிப்படுத்தி தான் குரானில் எழுத்து இருக்குது, அதை திரும்பியே வெளிப்படுத்தணும். எப்படி இணைக்கணும், எப்படி புரட்டணும் அப்படிங்கிறத இந்த தஜ்வீது பாடத்தில் நம்ம என்ன செய்வோம்? படித்து தெரிஞ்சுக்குவோம். அப்போ முதல் சட்டம் என்ன அப்படின்னா இல்ஹார். அந்த சுக்குன் பெற்ற நூனை எந்த இடத்துல வெளிப்படுத்தி ஓதணும், அந்த தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை எந்த இடத்துல வெளிப்படுத்தி ஓதணும், எந்தெந்த இடங்களில் அதை பகிரங்கமாக ஓதணும், எந்த இடத்துல அதை மறைத்து ஓதணும், எந்த இடத்துல இணைத்து ஓதணும், எந்த இடத்துல புரட்டி ஓதணுங்கிறது தான் இன்றைக்கி பாடம். அதில் முதல் சட்டம் வெளிப்படுத்தி ஓதக்கூடிய சட்டத்தை நம்ம பார்த்துருவோம். இல்ஹார் 25வது பக்கம். இன்னும் உங்களுக்கு புத்தகம் PDF வாயிலாக கொடுக்கப்படலை. இன்ஷா அல்லாஹ் இன்று கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு PDF வாயிலாக கொடுக்கப்பட்டு விடும். இந்த புத்தகத்தை விரும்பக்கூடியவர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கான இந்த புத்தகம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும். அப்போது இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்? இல்ஹார் 25வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு விவரிச்சிருப்பாங்க. 25வது பக்கத்தை எடுத்திங்கன்னா கட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கட்டத்தில் நூனே சாக்கின் தன்வீன் அப்படின்ட்டு தலைப்பு போட்டு என்ன செய்வாங்க? கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அதில் பாருங்கள், நூனு சாக்கினு ஒத்தன்வீனு, சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும். தன்வீன்னா என்னங்கிறத நான் சொல்லிட்டேன், சுக்குன் பெற்ற நூனுனா என்னங்கிறத சொல்லிட்டேன். அதில் சட்டங்கள் எப்படி பிரியுது, இந்த சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீனுக்கும் சட்டங்கள் எப்படி பிரிஞ்சு வருது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே கோடிட்டு என்ன செய்கிறாங்க காமிக்கிறாங்க. அதில் முதல் சட்டம் எது அப்படின்னு பார்த்தா இல்ஹார் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் தான். இல்ஹார்னு சொன்னால் என்னங்க? வெளிப்படுத்தி ஓதணும். இல்ஹார்னு சொன்னால் என்ன? வெளிப்படுத்தி ஓதணும். இந்த வெளிப்படுத்தி ஓதுறதை மட்டும் இப்போ இந்த மேப்பில் பார்த்துக்குங்க. மற்ற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், எதையுமே நீங்கள் படித்து பார்க்க வேண்டாம். இல்ஹாரை மட்டும் பாருங்கள். இல்ஹார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ஹார்னு சொன்னால் வெளிப்படுத்துதல் என்று பொருள். நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய நோட்லேயோ அல்லது உங்களுடைய கிதாப்லேயோ நீங்கள் என்ன செய்யுங்க? இல்ஹார் என்று சொன்னால் வெளிப்படுத்தி ஓதுவதாகும். சுருக்கமாக எழுதி பழகுங்க. எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீன் பெற்ற எழுத்துக்கும் 4 சட்டங்கள் இருக்கிறது.
அந்த 4 சட்டங்களில் முதன்மையான சட்டம் இல்ஹார், வெளிப்படுத்தி ஓதுவதாகும். 2வது சட்டம் இத்காம், இணைத்து ஓதுவதாகும். 3வது சட்டம் இக்லாப், புரட்டி ஓதுவதாகும். 4வது சட்டம் இஹ்ஃபா, மறைத்து ஓதுவதாகும். இதிலே நாம் இன்று முதல் சட்டத்தை மட்டும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதல் சட்டம் என்னவென்றால் இல்ஹார், வெளிப்படுத்தி ஓதுவதாகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, சுருக்கமாக நோட்டில் எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னது தான், இது ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த புத்தகம் செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இப்போ 26வது பக்கத்தில் கேள்வி கேட்குறாங்க, நூனே சாக்கின் என்றால் என்ன? நூனே சாக்கின்னு நீங்கள் 25வது பக்கத்தில் சொன்னீங்க இல்லையா, அந்த நூனே சாக்கின்னு சொன்னால் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலும் அங்கேயே கொடுக்கப்படுது. விடை, சுக்குன் செய்யப்பட்ட நூனை நூனே சாக்கின் என்பார்கள். சுக்குன் செய்யப்பட்டிருக்கிற நூனைத்தான் நூனே சாக்கின் என்று சொல்லுவாங்க. ஒரு எழுத்து இருக்குன்னா அது ஒன்று சுக்குன் பெற்றிருக்கலாம், அல்லது ஜபர்சேர் பெற்றிருக்கலாம், அல்லது தொய் ஜபர் தொய் சேர் தொய் பேஷ் பெற்றிருக்கலாம், அல்லது அது ஷத்து பெற்றிருக்கலாம், அல்லது மத்து பெற்றிருக்கலாம், அல்லது கடாசபர் பெற்றிருக்கலாம். ஏதோ ஒரு குறியீடு அது பெற்றிருக்கணும். குறியீடு பெறாமல் எந்த எழுத்தையும் நம்மளால் உச்சரிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறியீடு இருந்தால் மட்டும்தான் உச்சரிக்க முடியும். இப்போ சுக்குன் பெற்றிருந்த அந்த சுக்குன் பெற்ற அந்த எழுத்துக்கு சுக்குன் என்கின்ற குறியீடை தாங்கி கொண்ட அந்த நூனுக்கு தஜ்வீதினுடைய பாடத்தில் என்னன்னு சொல்லுவாங்க, நூனே சாக்கின் என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உதாரணமாக இங்கே 26வது பக்கத்திலே கொடுத்துட்றாங்க, அன், இன், உன். இப்போ அன்னில் பார்த்தீங்கன்னா அலிஃபுக்கு ஜபரு, நூனுக்கு சுக்குனு, அந்த நூன் தான் சுக்குன் பெற்ற நூன், அதுதான் நூனே சாக்கின். இன்னில் பார்த்தீங்கன்னா அலிஃபுக்கு ஜேரு, நூனுக்கு சுக்குன், அந்த சுக்குன் பெற்ற நூனு தான் நூனே சாக்கின். அப்புறம் உன்னில் பார்த்தீங்கன்னா அலிஃபுக்கு பேஷு, நூனுக்கு சுக்குனு. இப்போ இந்த இடத்துல அந்த சுக்குன் பெற்ற நூனு தான் நூனே சாக்கின் என சொல்லப்படும். அடுத்து வினாவை பாருங்கள், தன்வீன் என்றால் என்ன? தன்வீன் சொன்னால் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதிலை பாருங்கள். விடை, இரட்டையான ஜபர்ஜேர் பேஷ், இரட்டையான ஜபர்ஜேர் பேஷுக்கு தான் தன்வீன் சொல்லப்படும். அதாவது நம்ம சிறுபராயத்தில் படித்தது மாதிரின்னு சொன்னால் தொய் ஜபர் தொய் ஜேர் தொய் பேஷ், இதற்கு தான் என்ன சொல்லப்படும், தன்வீன் என சொல்லப்படும். சரிங்களா? உதாரணமாக தொய் ஜபர் தொய் ஜேர் தொய் பேஷ் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அடுத்த வினாவை பாருங்கள். நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் உள்ள சட்டங்கள் எத்தனை? நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்கிறது? விடை, இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப். நல்லா சொல்லி பாருங்கள். நூனே சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் 4 சட்டங்கள் இருக்கிறது. இல்ஹார், இஹ்ஃபா, இக்லாப், இத்காம். எப்படி சொன்னாலும் சரி, இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப் ஆகிய 4 சட்டங்கள் சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீன் பெற்ற எழுத்துக்கும் இருக்குது. இந்த 4 சட்டங்கள் தான் உங்களுக்கு குர்ஆனில் ரொம்ப அதிகமாக காணப்படும். இந்த 4 சட்டங்களை நீங்கள் ரொம்ப தெளிவான முறையில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். பாருங்கள், அடுத்து 27வது பக்கத்தில் இல்ஹாரின் விவரம் என ஒரு தலைப்பு அமைக்கிறாங்க. சரிங்களா? இல்ஹாரை பற்றி உங்களுக்கு விளக்க போகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி இல்ஹாரை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், வினா, இல்ஹார் என்றால் என்ன? இல்ஹார் இல்ஹாருன்னு சொன்னீங்களே மேலே, 25வது பக்கத்துலேயும் இல்ஹாரை கொடுத்துருக்குறாங்க, 26வது பக்கத்துலேயும் இல்ஹாரை கொடுத்துருக்குறாங்க. வெறும் பேர் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியான ஒரு விளக்க விரிவுரை என்பது கொடுக்கப்படலை. அப்போ இங்கே இல்ஹார்னால் என்னங்கிறத உங்களுக்கு விளக்க போகிறாங்க, அதனுடைய சட்டத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறாங்க. வினாவை பாருங்கள், இல்ஹார் என்றால் என்ன? இல்ஹார்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இல்ஹார்னால் என்ன? விடை, ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுவதாகும். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், இல்ஹார் அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுறது. அந்த எழுத்தை மூக்கில் மறைக்காமல், அதை இணைக்காமல், அதை புரட்டாமல் வெளிப்படுத்தி அந்த எழுத்தை அந்த எழுத்தாகவே ஓதுறது. இப்போ மறைக்கிறோம்னு சொன்னால் ஒரு எழுத்து கொஞ்சம் அந்த ஸ்டைல், அந்த எழுத்தினுடைய அசல் அமைப்பு மாறிடும். ஒரு எழுத்தை புரட்டுறோம் அப்படின்னா மொத்தமாகவே மாறிடும். ஒரு எழுத்தை இணைக்கும் போதும் லேசாக என்ன செய்யும், மாறும். ஆனால் இல்ஹார்னு சொன்னால் இஹ்ஃபா, இக்லாப், இத்காம் இந்த 3க்கும் மாற்றமாக வெளிப்படுத்தி
தெளிவாக ஓதுவதற்கு பேர் தான் இலுஹார் என சொல்லப்படும். பாடங்கள் போக போக உங்களுக்கு இலுஹார் எப்படி இருக்குது, இஹ்ஃபா எப்படி இருக்குது, இதுகாம் எப்படி இருக்குது, இக்லாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விவரித்து சொல்லும்போது உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அடுத்து பாருங்கள். வினா: இலுஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை, என்னென்ன? இப்போ இலுஹாராக சுக்குன் பெற்ற நூனை நீங்கள் ஓதணும். எந்த நேரத்தில் ஓதுவீங்க? எல்லா நேரத்துலையும் சுக்குன் பெற்ற நூனை இலுஹாரா ஓதணுமான்னு கேட்டால் எல்லா நேரத்துலையும் சுக்குன் பெற்ற நூனை இலுஹாராக ஓத முடியாது. அது எந்த நேரத்தில் இலுஹாரா ஓதணுமோ அந்த நேரத்தில் தான் இலுஹாரா ஓதணும். அப்போ எந்த நேரத்தில் அதை இலுஹாரா ஓதணும் அப்படின்னு கேட்டால், சுக்குன் பெற்ற நூனை தொடர்ந்து 6 எழுத்துக்கள் வந்தால் அந்த சுக்குன் பெற்ற நூனை நாம் இலுஹாராக வெளிப்படுத்தி ஓதணும். பாருங்கள், விடை அம்ஸா, ஹா, ஷா, ஹா, ஐன், கைன். இந்த எழுத்தை நல்லா சொல்லி பார்த்துக்குங்க. இலுஹாரினுடைய எழுத்துக்கள் 6 அப்படின்னு சொல்லுங்கள். இலுஹாரினுடைய எழுத்துக்கள் 6. 1 ஹம்ஸா, 2 ஹா, 3 ஷா, 4 ஹா, 5 ஐன், 6 கைன். சேர்த்து சொல்வதாக இருந்தால் இலுஹாரினுடைய எழுத்துக்கள் 6, அம்ஸாஹா, ஷாஹா, ஐன், கைன் ஆகிய 6 எழுத்துக்கள் இலுஹாருடையவை. இவைகள் தொண்டை எழுத்துக்கள் என்றும் கூறப்படும். இந்த 6 எழுத்துக்களுக்கு இலுஹாருடைய எழுத்துக்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இந்த இலுஹாருடைய எழுத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா தொண்டை எழுத்துக்கள் என்று இந்த இலுஹாருடைய எழுத்திற்கு பெயர் சொல்லப்படும். சரி, இப்போது இலுஹார்னா என்னன்னு சொல்லியாச்சு. இலுஹார்னா வெளிப்படுத்தி ஓதணும் அப்படின்னு சொல்லியாச்சு. வெளிப்படுத்தி ஓதணும்னா எந்தெந்த எழுத்து வந்தால் வெளிப்படுத்தி ஓதணும் அப்படின்னா 6 எழுத்து. அந்த 6 எழுத்து என்னங்கிறதையும் சொல்லியாச்சு. இப்போ சட்டம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. பாருங்கள், வினா: இலுஹாரின் சட்டம் என்ன? இப்போ இலுஹார்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, இலுஹாருடைய எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இலுஹாரினுடைய சட்டம் என்னென்னு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். விடையை பாருங்கள். சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின் இலுஹாரினுடைய எழுத்துக்களில் ஒன்று வருமானால் நூனே சாக்கின் அல்லது தன்வீனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சரி, பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சுக்குன் பெற்ற எழுத்து இருக்கிறது, ஒரு சுக்குன் பெற்ற எழுத்து இருக்கிறது, அல்லது ஒரு தன்வீன் பெற்ற எழுத்து இருக்கிறது. அப்படி இருந்து இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து அந்த சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால், தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் வந்ததுன்னா சுக்குன் பெற்ற அந்த நூனை வெளிப்படுத்தி ஓதணும். தவறாக விளங்கிடக்கூடாது. என்னன்னு தவறாக விளங்கிடக்கூடாது? அந்த இலுஹாருடைய 6 எழுத்துக்களை வெளிப்படுத்தி ஓதணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, தவறாக விளங்கிறாதீங்க. தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சுக்குன் பெற்ற அந்த நூனை வெளிப்படுத்தணும். இலுஹாரினுடைய சட்டத்தில் வரக்கூடிய அந்த தன்வீன் பெற்ற எழுத்தை வெளிப்படுத்துகிறமே தவிர அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கு சட்டம் இல்லை. சட்டம் என்பது சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீன் பெற்ற எழுத்துக்கும் தான் சட்டம். அப்போ எதை வெளிப்படுத்தணும்? சுக்குன் பெற்ற அந்த நூனை வெளிப்படுத்தணும், தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை வெளிப்படுத்தணும். சரியா? அது என்ன தன்வீனாகவும் இருக்கலாம், தோய் ஜபராகவும் இருக்கலாம், தோய் ஜேராகவும் இருக்கலாம், தோய் பேஷாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி நாம் என்ன செய்கிறது, ஓத வேண்டும். அப்போ பாருங்கள், இப்போது 28வது பக்கத்தில் உங்களுக்கு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். மண் ஆமன, மண் ஆமன. இப்போ மண் ஆமன அப்படிங்கிறதுல முதல் எழுத்து மீம், இரண்டாவது எழுத்து நூன். அந்த நூன் எப்படி இருக்கிறது? சுக்குன் பெற்றதாக இருக்கிறது, அதாவது நூனே சாக்கினாக இருக்கிறது. இப்போ அதற்கு அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அலிஃப் வந்திருக்கு. இலுஹாருடைய எழுத்துல நீங்கள் அலிஃபு சொல்லவே இல்லையே, ஹம்சா தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அலிஃபும் ஹம்சாவும் ஒரே அந்தஸ்து தான்.
சில இடங்களில் தான் அதனுடைய அந்தஸ்துகள் மாறும். பெரும்பாலான இடங்களில் ஹம்சான்னு சொல்லக்கூடிய இடங்களில் அலிஃப் தான் என்ன செய்யும் வரும். ஹம்சான்னு சொல்லிவிட்டு அப்போ ஹம்சாவை கொண்டு வரட்டுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே ஹம்சான்னு சொல்கிறது கொஞ்சம் லேசாக இருக்கு இல்லையா. ஹம்சா ஹா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹம்சா ஹா ஐன் ஹா ஹா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அங்கே ஹம்சாவை செய்யப்பட்டிருக்கு, கொண்டு வரப்பட்டுள்ளது. சரிங்களா. இன்னொன்று அந்த ஹம்சா அப்படின்னு சொல்லும்போது அது தொண்டை எழுத்தில் சேர்ந்ததாக இருக்குது. அலிஃப் அப்படிங்கிறது தொண்டை எழுத்து கிடையாது. ஹம்சா ஹா ஷா ஹா ஐன் கைன், அப்போ இதுதான் தொண்டை எழுத்துக்களாக இருக்குது. அதனால் அங்கே ஹம்சாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது ஹம்சாவுக்கும் அலிஃபுக்கும் ஒரே அந்தஸ்து தான் சட்டத்தில். அப்போ பாருங்கள், இப்போது சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஹம்சா வந்திருக்கு, அதாவது அலிஃப் வந்திருக்கு. இப்போது இந்த சுக்குன் பெற்ற நூன் இருக்கு இல்லையா, இந்த சுக்குன் பெற்ற நூனை தெளிவாக ஓதணும். மன் ஆமன அப்படி ஓதணும். மன் ஆமன என்று தெளிவாக ஓதணும். எப்படி ஓதக்கூடாது அப்படின்னா ம ஆமன. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? மண் என்று சொல்லும்போது அந்த சுக்குன் பெற்ற நூனினுடைய அந்த உச்சரிப்பு தெளிவாக இருக்குது. அந்த சுக்குன் பெற்ற நூன் என்ன செய்யுது? தெளிவாக வெளிப்படுது. மா அப்படிங்கும்போது அந்த சுக்குன் பெற்ற நூன் கொஞ்சம் மறைக்கப்படுகிறது. இப்படி மறைக்கப்படக்கூடாது. எப்போ இல்ஹாருடைய ஒரு எழுத்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்து என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. அந்த சுக்குன் பெற்ற நூனை வெளிப்படுத்தி தெளிவாக ஓத வேண்டும். அதே மாதிரி அடுத்து தன்வீனுக்கான ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள். ரசூலுன் அமீனுன். இப்போ ரசூலுன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ரா, ரெண்டாவது எழுத்து சீன், மூணாவது எழுத்து வாவ், நாலாவது எழுத்து லாம். நீங்கள் லாமை நல்லா பாருங்கள். லாம் என்பது தன்வீன் பெற்றதாக இருக்கிறது, அதாவது தோய்பேஷ் பெற்றதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் என்ன வந்திருக்கு அப்படின்னா இல்ஹாருடைய எழுத்தில் ஒரு எழுத்தான அலிஃப் வந்துள்ளது, ஹம்சா வந்துள்ளது. இப்போ இந்த தன்வீன் பெற்ற அந்த லாமை தெளிவாக வெளிப்படுத்தி இங்கே ஓதணும். எப்படி? ரசூலுன் அமீனுன் அப்படின்னு தான் ஓதணும். எப்படி ஓதிடக்கூடாது? ரசூலோ அமீனு ரசூலோ அப்படின்னு ஓதக்கூடாது. அல்ல ரசூலும் அப்படின்னு ஓதிடக்கூடாது. அல்ல ரசூலம் அப்படின்ட்டு நினைச்சிடக்கூடாது, ஓதிடக்கூடாது. எப்படி தான் ஓதணும்? தெளிவாக வெளிப்படுத்தி ரசூலுன் அமீனுன். அப்போ அந்த லாம் என்ன செய்யுது? நல்லாவே உங்களுக்கு தெரியுது. இது நல்லா இல்ஹார், அந்த தன்வீன் பெற்ற அந்த எழுத்து என்ன செய்யுது? நல்லா அதனுடைய உச்சரிப்பு வெளியே தெரிகிறது. அடுத்து ஹாவுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. அங்கே எழுத்தை என்ன வரிசைப்படுத்துகிறாங்களோ அந்த வரிசையின் பிரகாரம் தான் இங்கே உதாரணமும் இருக்கும். அங்கே ஹம்சாவை முதல்ல சொன்னதுனால இங்கே அலிஃபை வச்சு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஹம்சா ஹா, அப்புறம் ரெண்டாவது ஹாவுக்கான உதாரணம். ஒரு நூனே சாக்கினுக்கு உதாரணம் இருக்கும், ஒரு தன்வீனுக்கு உதாரணம் இருக்கும். அந்த தன்வீன் எப்படி வேணால் இருக்கலாம், தோய் சேராமல் இருக்கலாம், தோய் சவராமல் இருக்கலாம், தோய் பேஷாவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். பாருங்கள், இன் ஹுவ இன் ஹுவ இன் ஹுவ. இப்போ இன்ஹுவல முதல் எழுத்து அலிஃப், ரெண்டாவது எழுத்து சுக்குன். அந்த சுக்குன் எப்படி இருக்கிறது? நூனே சாக்கின் சுக்குன். அந்த சுக்குனுங்க பாருங்கள், அந்த நூன் எப்படி இருக்கிறது? சுக்குன் பெற்றதாக என்ன இருக்கிறது. அப்போ அதற்கு பின்னால் என்ன எழுத்து இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த எழுத்தை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிடணும். இந்த எழுத்தை எப்போ எழுப்பி கேட்டாலும் ஏங்க இல்ஹாருடைய எழுத்து என்னங்க அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்லணும். ஹம்சா ஹா ஷா ஹா ஐன் கைன். இந்த 6 எழுத்து தான் இல்ஹாருடைய எழுத்துன்ட்டு தெளிவாக சொல்லணும். அப்போ அந்த 6 எழுத்து மனப்பாடம் இருந்தால் தான் சட்டம் மனப்பாடம் இருக்கும். 6 எழுத்து மனப்பாடம் இல்லைன்னா சட்டம் மனப்பாடத்தில் இருக்காது, சட்டம் மறந்துடும். சட்டத்திற்கு அடிப்படை அந்த எழுத்து. அந்த எழுத்தை நீங்கள் என்ன செய்ய தரவான முறையில் மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ இன்ஹுவ, அப்போ இந்த சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்தான ஹா இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த நூனை வெளிப்படுத்தி தெளிவாக ஓதணும். யாஹுவ அப்படின்னு ஓதக்கூடாது, அப்படின்னு நினைச்சக்கூடாது, ஓதக்கூடாது. இன்ஹுவன் தான் ஓதணும். அடுத்து தன்வீன் பெற்ற எழுத்துக்கான ஒரு உதாரணம் ஹாவுக்கு பாருங்கள். ஜுருஃபின் ஹாரின், ஜுருஃபின் ஹாரின்.
அப்போ இங்கே ஜுருஃபின் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து ஜீம், ரெண்டாவது எழுத்து ரா, மூணாவது எழுத்து ஃபா. இந்த ஃபா எப்படி இருக்குது? தன்வீன் பெற்றதாக இருக்கிறது. ஃபாவுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? இல்ஹாருடைய எழுத்தான ஹா இருக்கிறது. அப்போ இந்த ஃபாவை எப்படி ஓதுவீங்க அப்படின்னா இல்ஹாராக வெளிப்படுத்தி ஜுருஃபின் ஹாரின் அப்படின்னு நினச்சிடும் ஓதணும். ஜோரோஃபியா ஹாரியா அப்படின்னு ஓதக்கூடாது, அல்ல ஜோரோஃபிம் அப்படின்ட்டு நினச்சிக்கூடாது, ஓதக்கூடாது. அடுத்து ஷாவுக்கான ஒரு உதாரணம் சுக்குன் பெற்ற நூனை வைத்து பாருங்கள். மின் ஹசனத்தின், மின் ஹசனத்தின். இப்போ மின் ஹசனத்தின் அப்படிங்கிறதுல மீம் இருக்குது முதல் எழுத்தாக, இரண்டாவது எழுத்தாக நூன் இருக்கிறது, மூணாவது எழுத்தாக இல்ஹாருடைய எழுத்தான ஷா இருக்கிறது, ஷா. அப்போ மின் ஹசனத்தின் அப்படின்னு சொல்லி அந்த சுக்குன் பெற்ற நூனை வெளிப்படுத்தி தெளிவாக ஓத வேண்டும். அடுத்து பாருங்கள், அலீமுன் ஹகீமுன், அலீமுன் ஹக்கீமுன். ஹக்கீமுன் காஃப் வருது, காஃப் கிடையாது, ஹக்கீமுன். நம்ம முதல் எழுத்து ஐன் இருக்குது, ரெண்டாவது எழுத்து லாம் இருக்குது, மூணாவது எழுத்து யா இருக்குது, நாலாவது எழுத்தாக மீம் இருக்குது. அந்த மீம் எப்படி இருக்குது? தன்வீன் பெற்றதாக இருக்குது. மீம் எப்படி இருக்குது? தன்வீன் பெற்றதாக இருக்குது. அப்போ தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி எழுத்தை பார்க்குறோம், என்ன எழுத்து இருக்குது? இப்போ இந்த தன்வீன் பெற்ற எழுத்து இல்ஹாரா ஓதுறதா, இஃபா ஓதுறதா, இதுகாமா ஓதணும்னா டக்குன்னு நினைச்சுவீங்க, நீங்கள் பின்னாடியே பார்க்கணும். பின்னாடி என்ன எழுத்து இருக்குது? ஷா இருக்குது. அப்போ ஷா எதனுடைய எழுத்து? இல்ஹாருடைய எழுத்து. அப்போ மீமை எப்படி ஓதணும்? இல்ஹாரா ஓதணும். இல்ஹாரானா எப்படி? வெளிப்படுத்தி ஓதணும். எப்படி? அலீமுன் ஹக்கீமுன், அலீமுன் ஹக்கீமுன் என்று வெளிப்படுத்தி ஓதுவீங்க. சரிங்களா? அடுத்து இப்போ 4 எழுத்தை முடிச்சிட்டாங்க இல்லையா? 3 எழுத்தை முடிச்சிட்டாங்க. ஹம்சா ஹா ஷா, ஹம்சா ஹா ஷா. அடுத்து ஐன். அடுத்து பாருங்க, மின் அலீமின், மின் அலீமின். இப்போ முதல் எழுத்து மீம், ரெண்டாவது எழுத்து சுக்குன் பெற்ற நூன், மூணாவது எழுத்து இல்ஹாருடைய எழுத்தான ஐன். அப்போ இந்த நூனை எப்படி ஓதணும் அப்படின்னா இல்ஹாரா மின் அலீமின்னு ஓதணும், மியா அலீமின்னு ஓதக்கூடாது. அடுத்து சமீ உன் அலீமுன். முதல் எழுத்து சீனு, ரெண்டாவது எழுத்து மீம், முதல் எழுத்து சீன், ரெண்டாவது எழுத்து மீம், மூணாவது எழுத்து யா, நாலாவது எழுத்து ஐன். அந்த ஐன் எப்படி இருக்குது? தன்வீன் பெற்றதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்தான ஐன் இருக்கிறது. எனவே சமீ உன் அலீமுன் அப்படின்னு தான் ஓதணும். சமீ அலீமுன் அப்படின்னு ஓதக்கூடாது. அடுத்து ஹாவுக்கான உதாரணம், மின் ஹைரின். முதல் எழுத்து மீம், ரெண்டாவது எழுத்து சுக்குன் பெற்ற நூன், மூணாவது எழுத்து இல்ஹாருடைய எழுத்தான ஹா. எனவே மின் ஹைரின் என்று அந்த சுக்குன் பெற்ற நூனை தெளிவாக ஓதுங்க. அடுத்து கௌமுன் ஹசீமுன். முதல் எழுத்து காஃப், ரெண்டாவது எழுத்து வாவ், மூணாவது எழுத்து மீம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து இல்ஹாருடைய எழுத்தான ஹா. எனவே அந்த தன்வீன் பெற்ற அந்த மீமை வெளிப்படுத்தி கௌமுன் ஹசீமுன் என்று செய்யுங்க, ஓதுங்க. அடுத்து கைனுக்கான உதாரணம், மின் கில்லின். முதல் எழுத்து மீம், ரெண்டாவது எழுத்து நூன், சுக்குன் பெற்ற நூன், மூணாவது எழுத்து இல்ஹாருடைய எழுத்தான கைன். எனவே மின் கில்லின் என்று ஓத வேண்டும். அடுத்து பாருங்க, அசீசுர், அசீசுன் கஃபூருன். முதல் எழுத்து ஐனு, ரெண்டாவது எழுத்து ஜா, மூணாவது எழுத்து யா, நாலாவது எழுத்து தன்வீன் பெற்ற ஜா. அடுத்து இல்ஹாருடைய எழுத்தான கைன் இருக்குது. அப்போது அசீசுன் கஃபூருன் என்று என்ன செய்கிறதுங்க? தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அப்போ நீங்கள் குரானை ஓதும்போது இதை கவனிக்கணும். குரானை ஓதும்போது என்ன செய்யுங்க? இதை கவனிங்க. நம்ம ஓதக்கூடிய பாடத்தில் இந்த சட்டங்கள் இருக்கா? இது வரைக்கும் நீங்கள் இப்போது 3/4 ஜுஸுக்கு மேலே மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன செய்யுங்க? உங்கள் பாடத்தை எடுத்து பாருங்கள். இங்கே இல்ஹாருடைய சட்டம் இருக்குது, இங்கே இல்ஹாருடைய சட்டம், இங்கே இல்ஹாருடைய சட்டம், எங்கெங்கெல்லாம் இல்ஹாருடைய சட்டம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அந்த எழுத்து வந்திருக்கு, எங்கெல்லாம் சுக்குன் பெற்ற நூன் வந்திருக்கு, எங்கெல்லாம் தன்வீன் பெற்ற அந்த எழுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. அடுத்து கீழே ஒரு வினா கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரே வார்த்தையில் நூனே சாக்கினுக்கு உதாரணங்கள் கூற முடியுமா? விடை, ஒரே வார்த்தையில் நூனே சாக்கினுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்துக்கு பல உதாரணங்கள் வருமாறு. இப்போ இங்கே சொன்னதெல்லாம் 2 வார்த்தை. அதாவது மின் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஆமன அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ரசூலுன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அமீனுன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, இன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஹுவ அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஜுருஃபின் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஹாரின் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இப்போது இதெல்லாம் 2 வார்த்தையாக என்ன செய்யுது இருக்குது.
இப்படி ரெண்டு வார்த்தையில் மட்டும்தான் இந்த இல்ஹாருடைய சட்டம் என்பது வருமா, அல்லது ஒரே வார்த்தையில் இல்ஹாருடைய சட்டம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். அதுக்கு ஒரு 6 உதாரணத்தை கொடுக்குறாங்க. முதல் பாருங்கள், என் அவுன. இப்போ என் அவுனங்கிறது ஒரே வார்த்தை தான். அந்த என் அவுனில் முதல் எழுத்து யா, ரெண்டாவது எழுத்து சுக்குன் பெற்ற நூன், மூணாவது எழுத்து பார்த்தீங்கன்னா அலிஃப் போட்டு மேலே ஹம்சா போட்டிருப்பாங்க. அலிஃப் போட்டு மேலே ஹம்சா, அப்போ ஹம்சா வந்துருச்சு. அப்போ என் அவுன அப்படின்னு தான் ஓதணும். அது மாதிரி என் ஹவுன, என் ஹவுனில் லாம் யா, அடுத்து சுக்குன் பெற்ற நூன், அடுத்து இல்ஹாருடைய எழுத்தான ஹா, ஒரே வார்த்தையில் இருக்குது. சரிங்களா? அடுத்து என் ஐகு, முதல் எழுத்து யா, ரெண்டாவது எழுத்து நூன், அடுத்து ஐன், ஒரே வார்த்தையில் இருக்குது. அடுத்து என் ஹிதூன, முதல் எழுத்து யா, ரெண்டாவது எழுத்து சுக்குன் பெற்ற நூன், மூணாவது எழுத்து இல்ஹாருடைய எழுத்தான ஷா. அடுத்து ஃபஸ யுன்கிதூன, ஃபஸ யுன்கிதூன, முதல் எழுத்து ஃபா, ரெண்டாவது எழுத்து சீன், மூணாவது எழுத்து யா, நாலாவது எழுத்து சுக்குன் பெற்ற நூன், ஐந்தாவது இல்ஹாருடைய எழுத்தான கைன் இருக்குது. அடுத்து வல் முன்ஹனிகத்து, வல் முன்ஹனிகத்து. அப்போ அதில் வாவ் அலிஃப் லாம் மீம், அதுக்கடுத்து சுக்குன் பெற்ற நூன், அதுக்கடுத்து இல்ஹாருடைய எழுத்தான ஹா. அப்போது அங்கே என்ன செஞ்சுருக்கு, ஒரே வார்த்தையிலே வந்திருக்கு. அப்போ ஒரே வார்த்தையிலையும் இல்ஹாருடைய சட்டம் நூனே சாக்கினுக்கு வரும். இரட்டை வார்த்தைகளிலும் நூனே சாக்கினுக்கு இல்ஹாருடைய சட்டம் என்பது வரும். அப்போது தன்வீனுக்கும் நூனே சாக்கினுக்கும் இருக்கக்கூடிய முதல் சட்டத்தை நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம். என்ன சட்டத்தை படிச்சிருக்கிறோம்? இல்ஹாருடைய சட்டம். இல்ஹாருக்கு எத்தனை எழுத்து இருக்குது? இல்ஹாருக்கு 6 எழுத்து இருக்குது. என்ன எழுத்துக்கள்? ஹம்ஸா, ஹா, ஷா, ஹா, ஐன், கைன் ஆகிய 6 எழுத்து இருக்குது. இல்ஹாருடைய சட்டம் என்ன? நூனே சாக்கினுக்கு பிறகு அல்லது தன்வீனுக்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்தால் அந்த சுக்குன் பெற்ற நூனை அல்லது அந்த தன்வீன் பெற்ற எழுத்தை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்பதுதான் இதனுடைய சட்டம். இதற்கான உதாரணங்களை படித்து மனப்பாடம் பண்ணி, எழுத்துக்களையும் படித்து மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி பாடத்தில் மாணவர்கள் ஒப்பிக்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து 4 வாரம் நடத்தப்பட்ட தஜ்வீத் பாடங்களை யாருமே ஒப்பிக்கலை. அதை எப்படி ஒப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை தெரியாமல் நீங்கள் ஒப்பிக்காமல் இருந்தீங்களா, அல்லது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்களாங்கிறது எனக்கு தெரியல. நான் நினைப்பது என்னென்னா, அதனுடைய வழிமுறை தெரியாமல் தான் நீங்கள் ஒப்பிக்காமல் இருந்திருப்பீங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் ஒப்பிக்கிப்பீங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல வருஷப்படுத்துவீங்க. எப்படி வருஷப்படுத்துவீங்க அப்படின்னா, இன்று நாம் தஜ்வீதினுடைய பாடத்தில் படித்தது சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீனுக்கும் உள்ள சட்டங்களை தான். சுக்குன் பெற்ற நூனுக்கும் தன்வீனுக்கும் 4 விதமான சட்டங்கள் இருக்கிறது. 1 இல்ஹார், 2 இஹ்ஃபா, 3 இத்காம், 4 இக்லாப். இந்த 4 சட்டங்களில் இன்று நாம் படித்தது முதல் சட்டமான இல்ஹாருடைய சட்டமாகும். இல்ஹார் என்று சொன்னால் வெளிப்படுத்துவது என்று பொருள். நாம் சுக்குன் பெற்ற நூனை தன்வீனை வெளிப்படுத்தி ஓதுவதின் காரணமாக இதற்கு இல்ஹார் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. எப்போது நாம் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்றால், இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 இருக்கிறது. அந்த 6 எழுத்துக்களில் ஒரு எழுத்து நூனே சாக்கினுக்கு பின்னால் அல்லது தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னால் வந்தால் அந்த சுக்குன் பெற்ற நூனை அல்லது தன்வீனை நாம் வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் என்னவென்றால் ஹம்ஸா, ஹா, ஷா, ஹா, ஐன், கைன் ஆகிய 6 எழுத்துக்கள் ஆகும். இந்த 6 எழுத்துக்கள் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வந்தால் சுக்குன் பெற்ற நூனை தன்வீனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். உதாரணமாக மன் ஆமன, இதிலே சுக்குன் பெற்ற நூன் வந்துள்ளது, அதற்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்தான அலிஃப் வந்துள்ளது. எனவே அந்த சுக்குன் பெற்ற நூனை மன் என தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்று இந்த வழிமுறையில் எல்லா உதாரணங்களையும் சொல்லி பாடத்தை முழுமையாக இன்றைக்கி நீங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் பாடத்தை எழுதவும் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஒரு தஜ்வீதினுடைய பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.